Hi students, welcome to MyHimax. 9ஆம் வகுப்புல பயிற்சி 2.6ல 4வது சம் பார்த்துட்டு இருக்கோம். முருடுகளை இறங்கு வரிசையில் எழுதுக. Cubic root of 5, 9th root of 4, 6th root of 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இறங்கு வரிசையில் நம்ம எழுதணுமா? சரி, இது வேறு மாதிரி இருக்கே, எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ரூட்டில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 3, 9, 6 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஒரு 3 3 3 3 6 2 3 சரி 3 3 9 2 3 6 அகைன் 2ஆல் பண்ணால் 1 3 1 திரும்ப 3ஆல் பண்ணால் 1 1 1. ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்குது நமக்கு? எல்சிஎம் வந்து 3 9 9 2 18ன்னு கிடைக்குது. மீசியமாக நமக்கு 18 கிடைக்குதா? இப்போ இங்கே எல்லாமே 18 வர மாதிரி நம்ம போடணும். போடலாமா? எல்லாத்துலேயுமே 18 வர மாதிரி போட வேண்டியதுதான். இங்கே பாருங்க, கவனிங்க. ரூட் ஆஃப் 3 5ன்னு இருக்கா? இப்போ ரெண்டு இடத்துலையுமே 18 வர மாதிரி போடணுன்னா இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 கூட எதை பெருக்குன்னா நமக்கு 18 கிடைக்கும்? 6 பெருக்குனா 18 கிடைக்கும். அதே நம்பர் தான் உள்ளேயும் பவரில் போடணும். 5/6 இங்கே என்ன போடுறோமோ அதை அப்படியே போடணும். ஸோ ரூட் ஆஃப் 3 18 5 6 டைம் மல்டிபிள் பண்ணால் 5 25 25 125 125 இன்ட்டு 5 5 6 முறை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15625ன்னு கிடைக்கும். 15625ன்னு கிடைக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், 9th ரூட் ஆஃப் 4ன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம் பாருங்கள். நான் 9 கூட எதை பெருக்கினா நமக்கு 18 கிடைக்கும்? 2 இல்லையா? ஸோ 2 பெருக்கிக்கிறோம். அதே வேல்யூ தான் உள்ளே இருக்க நம்பர் கூடயும் பெருக்கி பவரில் போடணும். ஸோ போட்டால் என்ன வருது பாருங்கள், ரூட் ஆஃப் 18 4 16ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 கூட எதை பெருக்கினா நமக்கு 18 கிடைக்கும்? 6 3. ஸோ 6 கூட 3 பெருக்கினா 18 கிடைக்கும் இல்லையா? ஸோ 6 இன்ட்டு 3 இங்கே உள்ளுக்க 3 இருக்கா? 3 பவர் 3 3 9 9 3 27 இங்கே 18. இப்போ பாருங்கள், இதில் எது பெரிய வேல்யூ? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் பெரிய வேல்யூ. ஸோ இதுதான் பெரிய வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ என்ன இருக்குது? 15625. அதோட வேல்யூ 5√3. அதுதான் நமக்கு இருக்கிறதையே பெருசு. சரிங்களா? அப்போது 5 cubic root 5 cubic root is greater than எதை விட பெருசு இது? அடுத்தது 3 6th root of 3. அதை விட சின்னது எது? இது 4 9th root of 4. சரிங்களா? சம் புரியுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், செகண்ட் சம்மு. இதை பார்த்தா இன்னும் புரிஞ்சிடும். ஸ்கொயர் ரூட்டு அதுக்குள்ளே ஒரு கியூபிக் ரூட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கியூபிக் ரூட்டு 4th ரூட் ஆஃப் 7, அப்புறம் ரூட்குள்ளே ரூட்டு போட்டு 3 இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் 1, அடுத்து கியூபிக் ரூட்டு, அடுத்து 5. இதை எப்படி எழுதலாம்? 6th ரூட் ஆஃப் 5ன்னு எழுதலாமா? இது ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிக்கலாம். அடுத்த வேல்யூ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கியூபிக் ரூட்டு, அடுத்து 4th ரூட் ஆஃப் 7. 3 4 12. அப்போது 12 7 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ரெண்டுமே 2 இருக்கிறது, அதான் ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டு ஆஃப் 3. ஸோ 4th ரூட் ஆஃப் 3. இப்போ எல்லாமே வேறு வேல்யூவாக இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணுமா? 6 12 4 எடுத்தால் பாருங்கள், 3வது வாய்ப்பில் போட்டால் 2 3 6 4 3 12 4 அப்படியே வந்துடும். அகைன் 2ஆல் போட்டால் 1 2 2 திரும்பவும் 2ஆல் போட்டால் 1 1 1ன்னு கிடைக்குது. ஸோ பாருங்கள், மீசிமா ஈக்குவல் டு 3 2 6 6 2 12ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இங்கே 12 வரணும்னா இப்போ இந்த ரூட் வர இடத்துலலாம் 12 வரணும். போடலாமா? 12 வர மாதிரி. ஸோ பாருங்கள், இதுக்கு ரூட் வர இடத்துல 12 வர மாதிரி போடணுன்னா 6 கூட எதை பேருக்கு நமக்கு 12 கிடைக்கும்? 6 இன்ட்டு 2 12. அதே வேல்யூ தான் உள்ளே ஸ்கொயர் பண்ணணும். அதே வேல்யூ தான் உள்ளே ஸ்கொயர் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு இங்கே 12 தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம். 12 7. இது பாருங்கள், இந்த 4 கூட எதை பெருக்கினா நமக்கு 12 கிடைக்கும்?
3 பேருக்கு என்ன கிடைக்குமா 4 × 3 இந்த 3ஐயும் க்யூப் பண்ணிக்கிறோம். ஸோ 12 ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. நெக்ஸ்ட்டு ரூட் 7 இங்கே 12 அப்படி தான் வரும். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 3 9 9 27 கிடைக்குது. இப்போ இது எப்படி வருது பாருங்கள். இதானே பெருசு இருக்குதுலே ரூட் 27 12. இதை விட இது பெருசு சின்னது ரூட் 25. அதை விட சின்னது ரூட் 7. அப்படின்னா இதோட வேல்யூ என்னது 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென். இதை விட இது பெருசு. எதை விட 5 ரூட் 3 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் 5 இஸ் கிரேட்டர் தென். இதை விட இது பெருசு cubic root of 4th root of 7. இதுதான் இதோடைய ஆன்சர். இதோட பயிற்சி 2.6ல் 4வது சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.